ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிரேம்குமார்ஸ் ஹியர். இன்றைக்கி நான் எப்படி இந்த பிளாக் கலரில் வந்திருக்கணும், அதே மாதிரி ஏர் இண்டியாவுடைய எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி பிளாக் கலரில் தான் டிபி இருக்கும். அதற்கான காரணம் உங்களுக்கே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏர் இண்டியா போயிங் 787 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. இந்த ஒரு ஃப்ளைட் வெடிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், இதில் உயிரிழப்புகள் எந்த மாதிரி இருக்குது, எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், இந்த உயிரிழப்புக்கு இந்த ஒரு ஃப்ளைட் வெடித்து விபத்தானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் குஜராத்தோட எக்ஸ்-சிஎம் விஜய் ரூபானிக்கு போட்ட ஸ்கெட்சா இது அப்படின்னும், மே டே கால் அலர்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றியும், இந்த விமானம் அதாவது ஏர் இண்டியா போயிங் 787 விமானம் போய் ஒரு பில்டிங்கில் மோதி வெடிச்சு செதறிச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு பில்டிங் பிஜே மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டல் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அந்த பில்டிங்கில் உள்ள டாக்டர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஒரு கொடிய விபத்துக்கு டாட்டா என்ன ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், த ஒன் பர்சன் என்ன கேட்டிங்கன்னா நேற்று அதாவது ஜூன் 12 இந்த வேர்ல்டுலேயே யார் ரொம்ப லக்கின்னு கேட்டிங்கன்னா நான் இவரை சொல்லுவேன். பிரிட்டிஷ் சேர்ந்தவர் ரமேஷ் அவர்கள். இவர் எப்படி உயிர் தப்பிச்சாரு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி 2025 ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளவே அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட்னா என்ன அப்படிங்கிறத 2025 எல்லா மக்களுக்கும், இந்தியா மக்களுக்கு காட்டிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன வரை கேட்டிங்கன்னா, இதனால் வரை நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு நிச்சயமே இல்லை அப்படிங்கிறத எடுத்து காட்டுற விதமாக தான் இருக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று ஜூன் 12ஆம் தேதி டெல்லியிலேருந்து அகமதாபாத் அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு செல்கிற ஏர் இண்டியா 787 அப்படிங்கிற போயிங் ரக விமானம் ரெடியாக இருக்குது அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிறதுக்கு. இப்போ தான் அந்த ஃப்ளைட் டெல்லியிலேருந்து அகமதாபாத் நிற்கிது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அகமதாபாத்லேருந்து இந்த ஒரு ஃப்ளைட் கரெக்டாக 1:17 கிளம்புது. ஆஃப்டர்நூன் 1:17 கிளம்புது. 1:17 கிளம்ப ஆரம்பித்த உடனே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு 875 அடி தான் போயிருக்கு. அதுக்குள்ளவே விமானம் பறக்க முடியாமல், மேலே எழும்ப முடியாமல் அப்படியே கீழே விழுந்து வெடித்து செதறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1:38 அதாவது கிளம்ப ஆரம்பித்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே விமானம் வெடித்து செதறிருக்கு அப்படின்னு தான் பலரும் நியூஸ் போட்டுட்ருக்குறாங்க. 1:38க்கு கரெக்டாக மே டே கால் அப்படிங்கிற ஒரு சிக்னல் பைலட்டிருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருக்கு. ஆனால் கண்ட்ரோல் ரூம்லேருந்து பைலட்டுக்கு சிக்னல் வர்றதுக்குள்ளாகவே 1:38க்கு பைலட் சிக்னல் அனுப்பியிருக்காரு. மேடே கால்னு நான் என்னன்னு சொல்கிறேன். மேடே கால் சிக்னல் அனுப்பி அங்கேருந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து சிக்னல் வர்றதுக்குள்ளாகவே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளவே விமானம் தரையில் மோதிடுச்சு. ஒரு பில்டிங் மேலே போய் மோதிடுச்சு. அந்த பில்டிங் மேலே மோதின உடனே 23 செகண்டில் விமானம் வெடித்து செதறி இருக்குது. வெடித்து செதறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் போக போக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி 2வது உயிரிழப்பு நேற்று ஒரு 4 மணிக்கு போலங்க நான் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மல்லையா கேஸ் பற்றி போடுறதுக்காண்டி. விஜய் மல்லையா அப்படின்ட்டு ஹீ இஸ் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் இந்தியா, ஹீ இஸ் த பிக்கஸ்ட் நேஷனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த இன்சிடென்ட் என்னால் கணிக்கவே முடியலைங்க. ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நியூஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு 30 பேர் உயிரிழந்தாங்க, அப்புறம் உயிரிழப்புகள் எதுவும் சரியாக தெரிய வரல அப்படிங்கிறதாங்க, அப்புறம் 170 பேருங்காங்க, 100 பேருங்காங்க, எத்தனை பேர் இந்தியாவிலேருந்து, எத்தனை பேர் வெளிநாட்டிலேருந்து, எத்தனை பேர் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயம் நடந்தது 1:40க்கு கிட்டத்தட்ட 4 மணி வரையுமே நியூஸ் எதுவுமே கிடைக்கல. நியூஸ் எதுவுமே 4 மணி வரை கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 6 மணி அந்த டைமில் தான் நியூஸே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை பேர் டெத்து, இத்தனை பேர் வெளிநாட்டுக்காரங்க, இத்தனை பேர் நம்ம நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வீடியோ கொண்டு வரதுக்குமே டைம் ஆகிடுச்சு. டெத் ரேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது 141, அதாவது 130 பேசஞ்சர்ஸ் 12 க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 142 பேரோட போன இந்த ஒரு விமானம் வெடிச்சு சிதறினதில் 141 பேர் டெத்து, ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு. அந்த உயிர் பிழைச்சவரை பற்றி நான் போக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் ஸ்கெட்ச் ஃபார் குஜராத் எக்ஸ்-சிஎம் விஜய் ரூபானி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை இப்போ நம்ம பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இதை கவர்மெண்ட் தான் ப்ராப்பராக விசாரிக்கணும். உண்மையாகவே இந்த விமானம் டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக தான் வெடிச்சு சிதறிச்சா, அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். உண்மையாகவே இந்த விமானம் டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக தான் வெடிச்சு சிதறிச்சா, இல்லாட்டி இது விஜய் ரூபானிக்கு போட்ட ஒரு ஸ்கெட்சா, இல்லாட்டி வேறு என்ன காரணம் அப்படிங்கிறத உடனடியாக ஏர் இண்டியா தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவுமே இருக்குது. ஏன்னா
வெடிச்சு சிதறினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் ஏர் இந்தியா சொல்லியிருக்காங்களே தவிர விமானம் எதுக்கு டேக் ஆஃப் ஆகாமல் கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்னும் தெரிய வரல. கேட்டால் பறவை வந்து மோதிச்சு, என்ஜின் வந்து ஃபுல்லாகவே ரெண்டுமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சுத்தவே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பறவை மோதிச்சுன்னு சொல்லி பறவை மேலே பழி போட ட்ரை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியல. இது வந்து கூடிய சீக்கிரம் நிபுணர்களை கொண்டு வேகமாக இந்தியன் கவர்மெண்ட் இதை கையில் எடுத்து இதை ஒரு விசாரணையாக கொண்டு போகணும், இதை ஒரு அரசியல் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை எல்லா மக்களிடமும் இருக்குது. இந்த ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆக முடியாமல் வெடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது விமானம் வந்து டேக் ஆஃப் ஆக முடியாமல் 825 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த உடனே அவ்வளவா பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக 58,000 லிட்டர் வெள்ளை நிற பெட்ரோல் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெட்ரோல் இருந்ததுனால மட்டும்தான் விமானம் வெடித்து செதறிச்சு, இல்லாட்டி கீழே விழுந்து விபத்து மட்டும்தான் ஆயிருக்கும் அப்படின்ட்டு தெரிய வருது. எந்த ஒரு விமானமாக இருந்தாலுமே சரி, இங்கே அகமதாபாத்லேருந்து லண்டன் வர அப்படி ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு விமானம் எந்த ஒரு பைலட்டாக இருந்தாலும் சரி ஃபில் பண்ணிட்டு தான் போவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இதையும் ஒரு ரீசனாக கொண்டு வந்துட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இதுவரை நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்க்கும் பொழுது பறவைகள் வந்து இன்ஜினில் மோதினால தான் இன்ஜின் வந்து சுத்தாமல் அப்படியே நின்றுட்டு அதனால தான் டேக் ஆஃப் பண்ண முடியலை, அதனால தான் மேல் நோக்கி விமானம் பறக்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்ன வரை ஏர் இந்தியாவும் இந்தியன் கவர்மெண்ட்டும் வச்சுருக்காங்களே தவிர வேறு எந்த விதமான டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இன்னும் கொடுக்கப்படலை. பலர் இதை வந்து எதுவும் தீவிரவாத செயலாக இருக்குமா, பிளான் பண்ணி நடந்ததா, டெக்னிக்கல் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. அது விசாரணை நடந்தால் தான் நம்மளுக்கே தெரிய வரும். இதை எடுத்து நிறைய பேர் வந்து இது வந்து பாகிஸ்தான்காரன் தான் பண்ணிட்டான், இதை வந்து பிளான் பண்ணி நடந்த ஒரு சதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பாமல் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸ் வருதோ அதை மட்டும் நம்புங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிடுவேன். மே டே கால் அலர்ட். மே டே கால் அலர்ட் அப்படின்னா என்னன்னா, என்னை வந்து காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு அலர்ட். எந்த ஒரு நேரத்தில் ஒரு பைலட் வந்து தன்னோட கண்ட்ரோலில் ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணுறாரோ, அவர் எப்போ ரியலைஸ் பண்ணுறாரோ அப்போ இந்த மே டே கால் அலர்ட்டை கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுக்கலாம். அப்படி இந்த மே டே கால் அலர்ட் அகமதாபாத்திலிருந்து லண்டன் போன ஏர் இந்தியா போயிங் 787 அப்படிங்கிற ஃப்ளைட்டில் இருந்து பைலட்டு இருந்து 1:38க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே கண்ட்ரோல் ரூமில் இருந்து ஒரு தகவல் போகிறதுக்குள்ளவே, ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறதுக்குள்ளவே, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாகவே விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி 23 செகண்டில் வெடித்து சிதறி இருக்கு. இதுதாங்க மே டே கால் அலர்ட் அப்படிங்கிறது. இந்த ஒரு விமானம் வெடித்து சிதறினது ஏதோ ஒரு கடல், ஏதோ ஒரு பாலைவனம் அப்படின்னா கூட விபத்துக்கள் குறைக்கப்பட்டிருக்கலாம், உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் விமானத்தில் இருந்தவங்களை தவிர்த்து அந்த ஒரு பிஜே மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்டலில் இருந்த 30 டாக்டர்கள், பல மாணவர்கள் என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரை எந்த ஒரு தகவலுமே கொடுக்கப்படலை. பிஜே மெடிக்கல் காலேஜ் இன் அகமதாபாத் இதை பற்றி பேசுறது கூட இல்லை. ஏன்னா எல்லாருமே ஃப்ளைட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் விழுந்து நொறுங்கினது ஒரு மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜில் மதிய உணவு அருந்தி கொண்டிருந்த 30 டாக்டர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரில. லாஸ்ட்டில் போய் வீடியோ எடுக்கும்போது தெரியுது, அந்த ஒரு தட்டு வச்சு எல்லாருமே சோறுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்குது. அங்கே அதே மாதிரி பல மாணவர்களும் அங்கே உயிரிழந்திருக்கிறாங்க. பல பேர் இன்னும் படுகாயங்கள் அடைஞ்சு சிகிச்சையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பிஜே மெடிக்கல் காலேஜோடைய அந்த ஒரு ஃபுல் கட்டிடமானது ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிருக்கு. அந்த கட்டிடத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு மெடிக்கல் காலேஜோடைய கட்டிடம் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் கேட்போம். அப்படி இருக்குது. ஏன்னா அது ஒரு கட்டிடமாகவே தெரியல, ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அவ்வளோ எரிஞ்சு போச்சுங்க ஃபுல்லாகவே. மெடிக்கல் காலேஜ் ஃபுல்லாகவே, அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. டாட்டா இதுக்கு ஒரு நீதி கிடைக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாட்டா எதுக்குடா இதுக்கு வரணும், ஏர் இந்தியா தானடா இதுக்கு காரணம், இந்தியன் கவர்மெண்ட் தானடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் இந்தியாவை நிர்வகிக்கிறது பார்த்திங்கன்னா, மேனேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டாட்டா தான். அதனால் டாட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உயிரிழந்தவங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பலத்த காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் முழு செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜே மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டல், இந்த ஒரு ஹாஸ்டலில் பில்டிங் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ஒரு பில்டிங்கை நாங்களே கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னும் டாட்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் டாட்டா இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. இதுக்கு டாட்டா எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா அப்ரிஷியேட் தான் பண்ணணும், பாராட்ட தான் செய்யணும். இறந்தும் பல உயிர்களை, பல மனிதர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் டாட்டா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே மாதிரி த ஒன் பர்சன் ரமேஷ், இவர் எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நான் அதை டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அதாவது விமானம் மேலே இருந்து கீழே லேண்ட் ஆகி காலேஜ் மேலே வந்து மோதி 23 செகண்டில் வெடிக்குது. இப்படி வெடிக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் எப்படி உயிர் தப்பிக்க முடியும்? 241 பேர் டெத்து, ஒருத்தரால் மட்டும் எப்படியா உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறீங்க. அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது 12 க்ரூ மெம்பர்ஸை தவிர்த்து மொத்தம் 230 பயணிகள். இந்த 230 பயணிகளில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டிஷ் சேர்ந்தவங்க. இந்த பிரிட்டிஷ் சேர்ந்த 53 பேரில் தான் ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு, 52 பேர் டெத்து, 53ஆவதாக இருந்த ரமேஷ் தப்பிச்சிருக்காரு. 7 பேர் போர்த்துகீசியர்கள், அதே மாதிரி ஒருத்தர் கனடா. இந்த ஒரு ஃப்ளைட்டோடைய அமைப்பை நான் உங்கள்கிட்ட இப்போ கொண்டு வரேன், இதை பாருங்கள். இதில் ரமேஷ் அப்படிங்கிறவர் உட்கார்ந்து சீட் வந்து 11A அப்படிங்கிற சீட்டில் ரமேஷ் உட்காந்துருக்காரு. 11A சீட்டுக்கு பக்கத்தில் தான் எமர்ஜென்சி எக்ஸிட் ஆனது இருக்கும். அதே மாதிரி 11F உடைய பக்கத்துலையும் எமர்ஜென்சி சீட் இருக்கும், 1A உடைய பக்கத்துலையும் எமர்ஜென்சி சீட் இருக்கும், 1F உடைய சைட்லையும் எமர்ஜென்சி சீட் இருக்கும், எமர்ஜென்சி எக்ஸைட் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க யாருக்குமே தோணாது, ரமேஷுக்கு மட்டும் தோணிருக்கு. ரொம்ப சுதாரிப்பாக செயல்பட்டு 11Aல உட்காந்துருந்த ரமேஷ் எமர்ஜென்சி எக்ஸைட் வெளியே குதிச்சு ரத்த வெள்ளத்தில் உயிர் தப்பி வந்திருக்கிறாரு. அவருடைய மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காயம் தான். காயங்கள் இல்லாமல் தப்பிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் யமனை போய் நேரில் பக்கத்தில் பார்த்துட்டு டாட்டா சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம் ஜூன் 12 வேர்ல்டுலேயே யார் ரொம்ப லக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரமேஷாக சொல்லுவேங்க. ஏன்னா இப்படி ஒரு கொடிய விபத்தை பார்த்துட்டு வந்துட்டார்ல, இனிமேல் அவர் எவருக்கும் பயப்பட மாட்டார், யாராலையும் அவர் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்த ஒரு ஒட்டுமொத்த விபத்துலேயே எது ஆறுதலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நபர் உயிரிழந்து உயிர் பிழைச்சது. ஆமாங்க, எல்லாருமே நாங்கள் வந்து சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்னால் தப்பிக்க முடியும், நான் தப்பிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணுங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸைட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. நீங்களும் ஃப்ளைட்டில் ஏதாவது போகிறீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸைட்டை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு போங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஃப்ளைட்டுமே எடுக்கும் பொழுதும் சரி, அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸால், அங்கே இருக்கிற பணி பெண்களால் எமர்ஜென்சி எக்ஸைட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுத்து ஃப்ளைட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக வைக்கப்படுது. ரமேஷ் என்னதான் பிரிட்டிஷை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஒரு விபத்து தொடர்பாக காவல்துறை எப்போ என்னைய அணுகுனாலும் நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. அதே போல் நேற்று பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வந்தது குஜராத்தோட எக்ஸிஎம்க்கு என்னாச்சு. இவர் இந்த ஃப்ளைட்டில் தான் போனார் அப்படிங்கிறதுக்கான போர்டிங் பாஸ் வந்து இணையதளத்தில் ரொம்ப ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சு. அந்த எந்த நியூஸுமே வராத காலகட்டத்தில் அந்த ஒரு 2 மணி to 4 மணி, இந்த 2 மணி நேரத்தில் எக்ஸிஎம் அவங்களெல்லாம் மித்த மனுஷங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரில போல். எக்ஸிஎம்க்கு என்னாச்சு, விஜய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருடைய போர்டிங் பாஸ் மட்டும் தான் அப்போதைக்கு ட்ரெண்டாக இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டில் தான் போனார் அப்படிங்கிறது கன்ஃபார்மும் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆன பிறகு இவர் அங்கே தான் இருக்காரா, அவருக்கு என்னாச்சு, இறந்துட்டாரா அப்படிங்கிற எந்த நியூஸுமே கிடைக்கல. அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதுக்காக எல்லா நியூஸுமே சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ஒரு 5 மணி போல் அஃபிஷியலாக இவர் இறந்துட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் வந்தோடனே நியூஸ் வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டில் பயணித்த 241 உயிர் பிரிஞ்சதையும் தாண்டி இதில் என்ன கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலை எரிஞ்சு காணப்பட்டுச்சுங்க. டிஎன்ஏ மூலமாக தான் இவங்களுடைய உறவினர்களை அணுகி டிஎன்ஏ வச்சு தான் இவங்களை வந்து யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி உறவினர்கள்ட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் தாங்க இது. 2025 ஆரம்பித்து வெறும் 6 மாதத்துல இவ்வளோ இன்சிடென்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பகல்காம் தாக்குதலில் ஒரு சுற்றுலாத்தலத்தில் இப்படி டெரரிஸ்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சுற்றுலா தளத்தில் ஜாலியாக இருந்த எந்த ஒரு கப்பிள்ஸும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, எந்த ஒரு கிட்ஸும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்சிபி வின் ஆனப்போ இவ்வளோ கூட்டம் கூடும், இவ்வளோ பேர் செத்து போவாங்க, 11 பேர் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஃப்ளைட் மோதி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜே மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்டலில் உணவு அருந்தி கொண்டு இருந்த யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஃப்ளைட்குள்ளே இருந்து தன்னுடைய மகளை பார்க்க போகிறோம், தன்னுடைய ஃபேமிலியை வந்து அங்கே போய் செட்டில் பண்ண போகிறோம், நாம் நல்லா சம்பாதிக்க போகிறோம், வெளிநாட்டில் போய் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய ஃபேமிலியை மீட் பண்ண போகிறோம், மீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வேலைக்கு அங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்க யாருமே அடுத்த 5 நிமிஷத்தில் ஃப்ளைட் வெடிக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் நிராகரிக்க முடியாத உண்மை. லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள் அப்படிங்கிறத இந்த ஒரு சுச்சுவேஷன்கள்லாம் நம்மளுக்கு காட்டுதுங்க. அதே மாதிரி லக்கி வந்து ரமேஷ் மட்டும் கிடையாது, இன்னொரு பெண்மணியும் இருக்கிறாங்க. இந்த ஒரு அகமதாபாத் டு லண்டன் போன ஃப்ளைட்டை 10 நிமிஷம் டிராஃபிக்கால் மிஸ் பண்ண ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க 10 நிமிஷம் லேட்டாக வந்த ஒரே காரணத்துக்காக அகமதாபாத் ஃப்ளைட் வந்து கிளம்பியிருக்கு.
அதனால் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி இந்த ஒரு கொடிய விபத்துலேருந்து இந்த ஒரு யமன்ட்ட இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெண்மணி தாங்க, பூமி சவுகான் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இவங்களே ஒரு ட்வீட் போடுறாங்க, இன்ன வரை இந்த ஒரு சம்பவத்தை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. நான் மட்டும் அன்றைக்கி சீக்கிரம் போயிருந்தேன்னா இன்றைக்கி நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆனால் காட் கிரேஸ், என்னை காட் காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு அகமதாபாத் டு லண்டன் ஃப்ளைட் வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரும்பொழுதே இந்த ஒரு விமானத்தில் பயணித்த பயணி சொல்கிறாரு, ஒரு ட்வீட்டு போட்டிருக்கிறாரு அவர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே, ஒரு 12 மணி போல். நான் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்திருந்தேன், ஏசி சரியாக ஒர்க் பண்ணலை, பைலட்டு கூட கனெக்ட் வச்சுக்கிற அந்த பட்டன் ஒர்க் பண்ணலை, ஏசி வந்து ரிமோட் சரியாக வேலை செய்யலை, ஏசி கூலிங் சரியாக இல்லை, அப்படி ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் அந்த விமானத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வச்சா அப்படிங்கிறவர் எக்ஸில் ட்விட்டு போட்டிருக்கிறாரு. இந்த ஒரு ட்விட்டை பார்த்தாவது அந்த ஏர் இண்டியா விமானத்தினுடைய பைலட் ஏதாவது ஒரு செக்கிங் பண்ணியிருக்கலாம், கிராஸ் செக் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இது வந்து யார் காரணம் அப்படின்னே சொல்ல முடியல. விமானத்தை வந்து கிராஸ் செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனதா, இல்லாட்டி செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இல்லாட்டி பறவைகள் தான் வந்து மோதிச்சா, இல்லாட்டி டெக்னிக்கல் இஷ்யூவா, இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு அப்படிங்கிறதே போக போக தான் நம்மளுக்கே தெரிய வரும். ஏன்னா தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம அதிகம் பேச முடியாது, பேசவும் கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு ஃப்ளைட் வெடித்த விபத்தில் இதே மாதிரி என்ன நியூஸ் வருதோ அதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அதனால் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எந்த நியூஸாவது நடக்குது அது எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்களா? டோன்ட் வரி, பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பயணம் தந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை.